வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இந்தியாவில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் காஷ்மீர் ரொம்ப முக்கியமானது. அந்த அழகான பனிப்பொழிவு, அது மட்டும் இல்லாமல் மழை காலத்துலேயும் பார்க்க நல்லாயிருக்கும், கோடை காலத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லா காலங்கள்லேயும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய ஜம்மு மற்றும் காஷ்மீர் இதை இணைக்கும் வகையில் வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக. இது ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கட்ராவிலிருந்து ஸ்ரீநகர் வரைக்குமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ரயிலை ஜம்மு தாவி வரை நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருந்தது. அதற்கான பரிசீலனைகள் எல்லாம் முடிஞ்சு ஜம்மு தாவியிலிருந்து இன்னைக்கு தன்னுடைய முதல் சேவையை, அதுவும் துவக்கு விழா சேவையை இந்த ரயிலானது துவங்கி இருக்கிறது. ஆனால் முறைப்படியான சேவை அப்படின்னு பார்த்தோம்னா மே மாதம் 2ஆம் தேதியில் இருந்து இந்த ரயிலுக்கான முறைப்படியான சேவை அப்படிங்கிறது துவங்கப்படும். தினமுமே காலை நேரத்தில் ஜம்மு தாபியில் இருந்து புறப்பட்டு ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கட்ரா வழியாக சென்று அங்கிருந்து அந்த அழகான காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம பிற்பகலில் நிச்சயமாக ஸ்ரீநகருக்கு போயிட முடியும். இப்படி காலை நேரத்தில் ஜம்மு தாபியில் இருந்து ஒரு ரயில் புறப்படும் அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஸ்ரீநகரிலிருந்தும் ஒரு வந்தே பாரத் ரயில் புறப்படும். ஆக மொத்தம் 2 வந்தே பாரத் ரயில்கள். ஏற்கனவே இந்த வந்தே பாரத் ரயில்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்குது, 8 பெட்டிகளை கொண்டு. இந்த ரயிலுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது அதிகரித்திருக்கிறதுனால 20 பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயிலாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த 20 பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் மே மாதம் 2ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய முதல் சேவையை துவங்க இருக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கட்ரா போய் அங்கே இருந்து செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போயுமே செக்கிங் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கட்ரா வரைக்கும் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டெல்லியிலிருந்து ஜம்முதாபிக்கு நிறைய ரயில்கள் இருக்கிறது. ஏன் தமிழ்நாட்டிலிருந்து கூட ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கட்ரா வரைக்கும் கூட இருந்துச்சு. ஆனால் நேரம் அப்படிங்கிறது அதிகம். அதனால நம்ம டெல்லி போயிட்டு அங்கேருந்து ஓவர் நைட்லேயே ஜம்முதாபி போயிடலாம். ஜம்முதாபியில் இருந்து இந்த ட்ரெயினை பிடிச்சு அந்த அழகான காட்சிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஸ்ரீநகர் போயிடலாம். பேருந்துகள்லையும் கிட்டத்தட்ட இதே கட்டணம் தான் ஆகுது. அப்படிங்கிறதுனால சேஃபான ஜர்னி அப்படிங்கிறது ரயிலில் தான் இருக்குது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியதான். ஏன்னா காஷ்மீருக்கு போகணும் அப்படிங்கிற கனவு எல்லோருக்குமே இருக்கிறது. அந்த கனவு நினைவாவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.